வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்து கடைசி வரை வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்தான் கவிஞர் வாலி. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி தற்போதைய முன்னணி நடிகர் சிம்பு வரை பல நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தவர் வாலி. அதேபோல் எம்எஸ்பி, கேவி மகாதேவன் தொடங்கி இன்றைய ஏஆர் ரஹ்மான் வரை பல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியுள்ளார் வாலி. எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதிய வாலி அவருக்காக ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்து இன்று வரை அந்த பாடல்கள் ரசிகர் மனதில் இடம்பெறும் வகையில் அமைந்துள்ளது. அதேபோல் சிவாஜி தொடங்கி இன்றைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி எம்ஜிஆரை விடவும் சிவாஜிக்கு அதிக பாடல்கள் எழுதியுள்ளாராம். அதே சமயம் எம்ஜிஆருக்கு இவர் எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆரின் அடையாள பாடலாக இன்றும் ஒலித்து கொண்டு இருக்கின்றன. தான் திரைத்துறையில் அறிமுகமான புதிதில் ஒரு சில படங்களுக்கு அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தாலும் அந்த படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லையாம். அந்த நேரத்தில் எம்எஸ்வி தனது கற்பகம் படத்தில் வாய்ப்பு கொடுத்துள்ளாராம். அதன் மூலம் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்த நிலையில் வாலிக்கு பல பாடல்களும் எழுதும் வாய்ப்பை கொடுத்த எம்எஸ்வி அவர் மீது அபார நம்பிக்கையும் வைத்துள்ளாராம். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர், கண்ணதாசன் இடையே பிரிவு ஏற்பட்ட போது எம்ஜிஆருக்கு அஸ்தான கவிஞராக மாறிய வாலி பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளாராம். இதனிடையே எம்ஜிஆர், சிவாஜி பாடல்கள் குறித்து பேசிய வாலி, நான் எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் இப்படி வர வேண்டும், இந்த வார்த்தைகளில் போட்டுதான் எழுதுகள் என்று எம்ஜிஆர் என்னிடம் சொன்னதே கிடையாது என்று சொல்லியுள்ளாராம். உதாரணமாக பணத்தோட்டம் படத்தில் கண்ணதாசன் எழுதிய என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் எம்ஜிஆர் பாடுவார். அதே சமயம் இந்த பாடல் சிவாஜியும் பாடலாம், அவருக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் என்ற பாடலை எம்ஜிஆர் மட்டும்தான் பாட முடியும், சிவாஜி பாட முடியாது. அதேபோல் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க பாடலை எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட எந்த நடிகர்கள் வேண்டுமானாலும் பாடலாம். அதே சமயம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார் என்ற பாடலை எம்ஜிஆர் தவிர சிவாஜி உட்பட மற்ற நடிகர்கள் யாரும் பாட முடியாது. ஒரு ஹீரோவுக்கு என்று கரிஸ்மா இருக்கிறது, எம்ஜிஆருக்கு அந்த கரிஸ்மாவுடன் அரசியல் பின்னணி இருக்கிறது. அதனால் இந்த பாடலுக்கு அர்த்தம் இருக்கிறது என்று வாலி கூறியுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.